இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கிறேன். சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உம்முறவில். சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உம்முறவில். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன், அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கிறேன். பேசுங்க ஆண்டவரே, சமூகம் எங்க மத்தியில் வரட்டும் ஆண்டவரே. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடத்த வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனா ஆகிய கர்த்தர் நானே என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். சமூகத்தால எங்களை உயிர்ப்பையும் ஆண்டவரே வந்த வண்ணமாய் அல்ல, புதிய நம்பிக்கையோடு, புதிய விசுவாசத்தோடு, புதிய தைரியத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் எழுதிய புஸ்தகம் 32வது அதிகாரம். ஆதியாகமம் எழுதிய புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அவர் நான் போகட்டும், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். எல்லாரும் அந்த கீழ்ப்பகுதியை சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவன், எல்லாரும் வாய் தரங்களேன். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். உம்மை விடுகிறது இல்லை என்ற தலைப்பில் 5 காரியத்தை நம்ம வேகமாய் பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யம், பரலோகத்தில் இருக்கிற தேவனானவர் எனக்கும் உங்களுக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அதை அவ்வளவு எளிமையா சுகந்தரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நமக்கு ஏன் அதை ஈஸியா எளிமையா சுகந்தரிக்க முடியல அப்படின்னா, இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட பிசாசு என்று சொல்லப்படுகிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி லூசியேல், அவனும் அவனோடு சேர்ந்த ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தினுடைய காரியத்தையும் ஆளுகை செய்கிறாங்க. இந்த ஆளுகைக்குள்ளதான் நானும் நீங்களும் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய காரியம் நமக்கு வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில இவனுடைய போராட்டங்கள் இருக்கும். இந்த பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டா, இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டா, இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சமாதானம் கொடுத்துட்டா, இவ இயேசு நல்லவர்னு சொல்லி மைக்கை பிடிச்சோ கூட்டத்திலையோ எதுலையோ உள்ள 4 பேருக்கு 10 பேருக்கு சொல்லிடுவான். இல்லையா? அதனால கூடுமான மட்டும் எந்தெந்த விதத்துல இந்த சத்துரு எனக்கும் உங்களுக்கும் சோர்வுகளை,
மன ஐயங்களை பிரச்சனைகளை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் எளிமையா சொல்றார், பிசாசுக்கு நம்ம புருஷனுக்கு எதிர்த்து நிற்போம். மனைவி இதெல்லாம் நமக்கு தெரியும், மனைவிக்கு எதிர்த்து நிற்கிறது இல்லை, அவனுக்காக மற்றவனுக்கெல்லாம் எதிர்த்து நிற்போம். பாருங்களேன், எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறான். அல்லேலூயா. என்ன என் பிள்ளைய என் ஆசீர்வாதத்தை தொடுற பிசாசே, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் என்ன செஞ்சிரு சொல்லுங்க, எதிர்த்து நிற்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஆள்கிட்ட நீ எதிர்த்து நின்று சண்டை போடுன்னு, அவனை விட்டுருவான். அவனை விட்டுட்டு சண்டை போடாத, இப்படி செய்யாதங்கிற இந்த ஆள்கிட்ட ஃபுல்லாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு மல்லுக்கு நின்றுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம். பவுல் சொல்றார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்லாம் எங்களுக்கு போராட்டம் கிடையாதுப்பா, எங்களுடைய போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார. இன்னும் அடுத்து ரொம்ப ஆழமா சொல்றார் 2 கொரிந்தியர் புத்தகம் 10, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை, என்ன அரண், நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருங்க. எபேசர் 3 போட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க போகிறார் போல ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இவன் ஒரு அரணை கெட்டி வச்சிருக்கான். சொல்லுங்க, இவன் ஒரு, சொல்லுங்க, பொய்யான, சொல்லுங்க, உனக்கு தொழில் நடக்காது, சொல்லுங்க, நீங்க வேகமா சொன்னீங்கன்னா முடிப்பேன், இல்லாட்டி லேட் பண்ணுவேன். சொல்லுங்க, உனக்கு தொழில் நடக்காது, உன் பிள்ளை சுகமாக மாட்டான், சொல்லுங்க, உன் கணவர் திருந்த மாட்டான். இப்படி அவன் ஒரு பிளாக்கல்ல வச்சு கெட்டி கெட்டி வச்சிருக்கான். பிளாக்கல்ல தான், சென்ட்ரிங்லாம் கிடையாது. அல்லேலூயா. வாய்த்தன்னு சொல்லுங்க, அவன் கெட்ட எல்லாமே அஸ்திபாரம் இல்லாதது தான். ஆனால் நமக்கு பெருசு பெருசா தெரியும். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசு வச்சு பாருங்க. ஆனால் ஏசப்பா பிள்ளைங்க பாருங்க, டக்குன்னு சுத்தி இதை வரதான் ஆரம்பிச்சாங்க, அது கட கட கடன்னு விழுந்து ஒதுங்கிட்டு. பிசாசு பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா தெரியும், பிசாசுனுடைய கிரியை பார்க்கறதுக்கு பயமா தெரியும். ஆனா உண்மைக்குமே நீங்கள் நானும் ஆவியில அபிஷேகம் பெற்று தேவ ஞானத்தோடு தேவ பார்வையோடு எதுக்க தொடங்குவோமானால், அல்லேலூயா, செருபாபேலுக்கு முன்பாக பர்வதங்களும் சமபூமி ஆகும். வாய்த்தன் சொல்லுங்க, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை அபிஷேகியும், எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. எலி கைத்தட்டி இறங்கிடும் நேரமே, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அனலா கைத்தட்டி பாடுங்க, எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம். விசுவாசத்தோடு அனலாக்கும் பாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அக்கினி ஜுவாலையே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி
சொல்றேன். யாக்கோபு புறப்பட்டு வந்துட்டார். வந்தவுடனே தன்னுடைய சொந்த முயற்சினால, சொந்த ஞானத்தினால எதோ செய்கிறார். ஓரளவுக்கு சம்பாத்தியம் பண்ணிட்டார். சொல்லுங்க, ஓரளவுக்கு. ஆமா, அந்த இரு பரிவாரம் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அது தவறான காரியம். அது தவறான காரியம். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஆண்டவர் இவனை ஆசீர்வதிச்சிருந்தா, அல்லேலூயா, இவனுக்கு மரண பயம் வந்திருக்காது, இவனுக்கு அடிமைத்தனத்துடைய காரியங்கள் வந்திருக்கிறாது. இப்ப உழைச்சி 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 எல்லாம் சம்பாத்தியம் பண்ணினாலும், இப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சிட்டு, உழைச்சோம், ஞானமா சம்பாத்தியம் பண்ணணும், ஆனா நம்மளை விட்டு இந்த மரண பயம் நம்மளை விட்டு போகவே மாட்டுக்க. இல்லையா? ஏசா இவனை கொல்லலாம் வரலங்க, ஆனா இவன் மனசுக்குள்ள என்னமோ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போயிட்டு. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பயமும் ஆண்டவர் தர்றது கிடையாது. இல்லையா? சாகிற வரைக்கும் எடுத்ததுக்கு போனதுக்கு வந்ததுக்கெல்லாம் நானும் நீங்களும் பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து ஆண்டவருடைய காலை பிடிச்சு கேட்க ஆரம்பிக்கணும். இல்லையா? ஆண்டவரே, என்னை இந்த ஆவி பயமுறுத்தி வாழ விட மாட்டுக்கு, என்னை சாப்பிட விட மாட்டுக்கு, என் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்க விட மாட்டுக்கு. இல்லையா? இப்போ யாக்கோபு முடிவு எடுத்துட்டார், இப்படி நம்ம செத்து செத்து பிழைக்கவே முடியாது. லாபான் வந்துருவான், லாபானுடைய மகன் வந்துருவான், ஏசா வந்துருவான், அவன் வந்துருவான், இவன் வந்துருவான்னு சொல்லி இப்போ முடிவெடுக்கிறார். இந்த பயத்தில் இருந்து எனக்கு பரிபூர்ணமான விடுதலை ஆண்டவர் தருகிற வரைக்கும் ஆண்டவரை நான் போக விட மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவரை. சொல்லுங்க, ஆண்டவரை நான், ஆண்டவரை நான் வாய் தர சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம், அது உங்க பிள்ளைகளை குறித்த விஷயமா இருக்கும், உங்க கணவரை குறித்த விஷயமா இருக்கும், இல்லை உங்க கடன் பிரச்சனை குறித்த விஷயமா இருக்கும், உங்க வீட்டு காரியமா இருக்கும். இல்லையா? அதில் முங்கிடுவோமோ, இப்படி அசிங்கப்பட்டுருவோமோ, இப்படி போயிடுவோமோன்னு சொல்லி, இது ஆண்டவர் தர்ற பயம் கிடையாது. சொல்லுங்க, இது ஆண்டவர் தர்ற, சொல்லுங்க, இது ஆண்டவர் தர்ற பயம் கிடையவே கிடையாது. இது பிசாசால வர்ற பயம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை, ஏங்க, ஒரு ஆளை நினைச்சிட்டாலே அவர் நம்மளை பிளஸ் பண்ணிடுவார் ஆண்டவர். அப்ப ஏன் இவனுக்குள்ள பயம் வந்துச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அடிமைத்தனம். சொல்லுங்க, சொல்லுங்க, உள்ளுக்குள்ள ஒரு அடிமைத்தனம் இருக்கு. ஆண்டவரோடு இவன் சரியான முறையில ஒப்புரவாகவே இல்லை. அது ஆண்டவர் பேசுறார், ஆண்டவர் தரிசனம் காண்பிக்கிறார், ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் இருந்தாலும் இவன் ஆண்டவரோடு ஒப்புரவாகவே இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன், சொல்லுங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வரும். எங்க தெரியுமாங்க பயம் வரும்? தேவையற்ற பயம் எப்ப தெரியுமா வரும்? நானும் நீங்களும் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துல சிக்கி இருப்போமானால். ஏன்னா அவன் சரக்கு நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அவன் காரியம் ஒண்ணு நம்மகிட்ட இருக்கிறதுனால அவன் நம்ம எல்லைகள்ல உலாவுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. என்ன சரக்கு இருக்கு அங்க? யாரை ஏமாத்தியாச்சு? சொல்லுங்க, அப்பாவை ஏமாத்தியாச்சு. 27ல் 5 முறை ஈசாக்கை ஏமாத்திட்டான். இப்ப இங்க வந்தவன் பாருங்க, மாமன் ஒரு தொழில் கொடுக்கான், ஆடுகளை நினைச்சு கரெக்டா என்ன செய்யணும், இவனுக்கு தகுந்தால் போல் என்னென்ன செய்யணுமோ அதை புள்ள அந்த கொப்புகளை வெட்டி போட்டு வெட்டி போட்டு வெட்டி போட்டு செய்யறான். இப்ப ஆண்டவர் பேசுறவரு, ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கலாமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, வாய் திறந்து. ஒப்புரவாகவே இல்லை. ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை, ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு பிசாசுடைய கிரியை என்கிட்டையும் உங்ககிட்டையும் இருந்துச்சுன்னா அந்த பயத்தின் ஆவி என்னையும் உங்களையும் பிடிக்க தொடங்கும். அது அதிகரிக்க தொடங்கும். சொல்லுங்க, அது அதிகரிக்க
அதான் இரவெல்லாம் இவன் ஜெபிச்சாலும் ஆண்டவர் வந்து அன்பு மகனே, இடுப்பு நொறுங்க பெருவிச்சு விட்டு அழுகிற மகனேன்னு கேட்கல. அப்படியா பயமா இருக்கா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமா, அப்போ உன் பேரு என்ன கேட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உன் பேரு சொல்லுங்க, உன் பேரு என்ன. நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்காரு. நம்ம வாழ்க்கை முழுவதுமாவே பயத்தின் ஆவியோடு வாழ்வது ஆண்டுடைய சித்தம் இல்லைங்க. இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும், அவருடைய வசனத்துக்கு பயப்படணும். போனதுக்கு வந்ததுக்கு எடுத்ததுக்கு கவுத்ததுக்கெல்லாம் வந்து பயம். ஒரு சின்ன கட்டி வருது, இது இப்படி இருக்குமா, இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை, இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி வந்துருமோ, இப்படி போயிருமோ, இல்ல. இப்ப முடிவெடுத்துட்டான். இந்த பயத்தோட 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 எனக்கு 2 மனைவி கிடைச்சி என்ன பண்ணேன், இல்லையா? பிள்ளைகள் கிடைச்சி என்ன பண்ணேன், 2 பரிவாரம் கிடைச்சி என்ன பண்ணேன், இதெல்லாம் வேண்டாம். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டா எனக்கு பயம் போயிருங்கிறது எனக்கு தெரியும். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பாருங்க. இது ஒரு 3 காரியம் இருக்குங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே இவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நடக்கிறது, இவன் யாரை எதிரியா நினைக்கானோ, யாரை கொன்றுவான் செஞ்சிருவான்னு நினைக்கானோ, அவன் வந்து இவனோடு சமாதானம் ஆயிட்டான். ஒருவனுடைய வழி சொல்லுங்க, ஒருவனுடைய வழி சொல்லுங்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஒருவேளை ஏசா மனசுக்குள்ள நினைச்சிருந்திருக்கலான்னு வைங்களேன். இப்ப இவன் ஆண்டவரோட ஒப்புரவான உடனே ஏசாவுடைய மனச சிந்தைய ஆண்டவர் மாத்தி விட்டார். இல்லையா? இப்ப நம்ம சரியாக வேண்டிய காரியத்துல சரியாகாம, ஆண்டவரே ஏசாவை கொல்லுங்க, அவன் ரத்தம் கக்கி சாகட்டும், இது நல்ல ஜெபமா? சொல்லுங்க. இவன் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகல. யோபு அழகா சொல்றார், நீர் அவரோடு பழகி சமாதானமாகும், அப்பொழுது உடைய காரியம் வாய்க்கும். நம்ம ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ள ஆண்டவருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் விழுவோன்னு தெரியும், நானும் நீங்களும் தப்பு செய்வோன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் எதன் தெரியுமா எதிர்பார்க்கிறார், ஏன் என்கிட்ட மறைக்கிற? அல்லேலூயா. நம்ம விழ மாட்டோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. பூமியிலே ஒருவனும் நீதிமான் சொல்லுங்க, ஒருவனும். நீங்க இந்த பெற்றோர் இருப்பீங்க, இந்த பிள்ளைகளை பாருங்க, சிலது நிறைய அயோக்கியத்தனம் பண்ணும். ஆனா அந்த அயோக்கியத்தனம் பண்ணிலாம் முடிச்சு வந்துட்டு நான் அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு போயிடும். ஆனா சிலது ஒண்ணுமே பண்ணாது, பார்த்துருக்கீங்களா? ஆனா அடைச்சு போயிருக்கும் அம்மாட்ட, அம்மா அப்பாட்ட. பார்த்துருக்கீங்களா? அந்த அயோக்கியத்தனம் பண்ணது தப்பிச்சு வெளியே போயிடும். இந்த அம்மா அப்பாட்ட ஃப்ரீயா பேசாதது என்ன செய்யணும், மாட்டிக்கிறோம். நான் எனக்கும் உங்களுக்கு தான் சொல்றேன், நம்ம என்ன நினைச்சாலும் என்ன தப்பு பண்ணினாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட தாராளமா முழங்கால போட்டு, ஆண்டவரே நான் அப்படி செஞ்சிட்டேன், எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு, அல்லேலூயா அல்லேலூயா, நான் இப்படி பேசிட்டேன், இப்படி செயல்பட்டுட்டேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க, பிசாசு உங்க எல்லைகளுக்குள்ள என் எல்லைக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசாம அறிக்கையிடாம ஒப்புரவாகாம இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லைகள்ல பிசாசு உள்ள வர்றான். வாய்த்தன்னு சொல்லுங்க, ஆண்டவரோடு என்ன செஞ்சாலும் நம்ம ஒப்புரவாகலாம். அல்லேலூயா. 5 புருஷன் உள்ள ஸ்திரீ ஆண்டவர் மன்னிச்சு மறந்து தாம் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் போது
என்னை உங்களையும் அப்படியே வெட்டி போட்டு வராங்க இல்லையா? அப்படி விட்டுருவாராங்க? சொல்லுங்க, அப்படி விட்டுருவாராங்க? ஏன் யாக்கோவே ஏன் கிட்ட பேச மாட்டேங்க, ஏன் கூட ஒப்புரவா ஆக மாட்டேங்க, இப்படியே அலைகிற? அதான் உன்னை பயம் தொற்றி கொண்டது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சமாதானம். சொல்லுங்க. 32 ஆண்டவரோட பிளஸ் பண்ண உடனே இவனுடைய வாழ்க்கையில நடக்கிறது, எதை சத்ருவா எதை எதிரியா நினைச்சானோ அது இவனோடு வந்து சமாதானம் ஆயிட்டு. ரெண்டாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறது என்ன தெரியுமாங்க? நானும் நீங்களும் தேசத்தை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். வாய்த்தவங்க நானும் நீங்களும். சொல்லுங்க, கஷ்டம் இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த யாக்கோபு தான் போய் பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். பார்வோன் வந்து ஒரு பெரிய ஆளுங்க. இப்ப உள்ளது படி பார்த்தா, இப்ப அலெக்சாண்டர் இருக்காரு, அமெரிக்கா அதிபர் ட்ரம் இருக்காரு. இப்ப அமெரிக்கா அதிபர் ட்ரம்ம அலெக்சாண்டர் போய் ஆசீர்வதிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? நீங்களே முடியாதுன்னு சொல்றீங்க, ஆனா பைபிள் முடியும்னு போட்டிருக்கு. நமக்கு தான் அந்த புத்தி கிடையாதுல்ல. சின்னவன் ஆயிரமும் சிறியவன். எகிப்தியருடைய கண்ணுக்கு இஸ்ரவேலர் அருவருப்பானவங்க. ஆனா அவன் கண்ணுக்கு யார் அற்பமா இருக்கிறானோ யாக்கோபு, இவன் தான் போய் பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல இருக்கிற முதல் காரியம் சமாதானம். எல்லைகள் சமாதானமாகும். ரெண்டாவது, நீங்களும் நானும் தான் தேசத்தை புற ஜாதியார ஆசீர்வதிக்க போகிறோம். சொல்லுங்க, ஆசீர்வதிக்க போகிறோம். மூன்றாவது என்ன தெரியுமா இருந்தது? 12 கோத்திரத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய பிளஸ்ஸிங்கும் இந்த யாக்கோபு வாயில தான் இருந்துச்சு. அப்ப நம்ம ஏன் பிசாசு பயமுறுத்திக்கிட்டே இருக்கான்னா, இவனை இப்படி வச்சிருந்தோம்னா இவன் மற்றவங்க என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, நம்ம சபிக்கப்பட்டவங்க கிடையாதுங்க. அதான் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நீ யாரை ஆசீர்வதிப்பையோ சொல்லுங்க, நான் அவங்களை ஆசீர்வதிச்சிருவேன். சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அவரை நம்ம விடவே கூடாது. சொல்லுங்க, விடவே கூடாது. அது நைட் ஆகட்டும், இல்ல காலையில் ஆகட்டும், வருஷம் ஆகட்டும், எத்தனை வருஷமோ நம்ம அவரை விடக்கூடாது. ஆண்டவர் மட்டும் உங்களை என்னையும் பிளஸ் பண்ணிட்டாருன்னா 3 இருக்கும். எல்லைகள் சமாதானமாகும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், கோத்திரங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய பிளஸ்ஸிங் உங்க நாவல் ஆண்டவர் தந்துடுவார். யாக்கோபு நினைச்சிருப்பானா? 12 கோத்திரத்துக்கும் அவன் தாங்க தீர்க்க தரிசனம் சொல்றான். செபுலோனே, நப்தலியே, யூதாவே, பென்னி, பாருங்க, மாத்தி படிச்சு பாருங்க. 49 தொடங்குவான். அல்லேலூயா. யோசேப்பே, நீ கனி தரும் திராட்சை செடி. நம்மளை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிளான போட்டு வச்சிருக்காரு. ஒரே ஒரு தப்பு தான் நம்ம செய்யறோம். ஆண்டவரோடு ஒப்புரவாகாதனால நம்மளை குறிச்ச திட்டங்களை நாமளே அழிச்சுக்கிட்டே இருக்கோம். சொல்லுங்க, ஆண்டவரோடு, சொல்லுங்க, ஆண்டவரோடு ஒப்புரவாகாதனால அவன் இதை செய்யல. இப்ப இவன் என்ன நினைச்சிருக்கணும், என்ன நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமா, எனக்கு ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் சொல்லி அனுப்பி விட்டாரு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ராகையில தான் லவ் பண்ணேன், அவளும் கிடைக்கல, அவர்ல ஒரு ஆண்டவரா? நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அடுத்து சரி லேயால் வந்தால் அவன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா? என் மாமன் விரட்டி வரலாம், அப்படிலாம் அவன் சொல்லலை. அல்லேலூயா. இந்த கதைக்குள்ளே வராதிங்க. ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. சொல்லுங்க, மனம் திறந்து பேசுங்க. அவரை விட்டுறாதீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது.
பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். பாலியாங்கிச்சோ அந்த ஐயாவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாராம், இந்த கொரியாவே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு. 10 நாள் 20 நாள் 50 நாள் 3 வருடம் 4 வருடம் ஜெபிச்சாராங்க. மனைவி மாமி தவிர ஒரு விசுவாசி இல்லையாம். சோர்ந்துட்டார். ஆண்டவர் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரு, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல, வேற ஊருக்கு போயிடுவோமா, வேற இடத்துக்கு போயிடுவோமான்னு சொல்லி ஆண்டவர் 2வது ஒரு தரிசனம் காண்பித்தாராம். உன்னுடைய எல்லைகள்ல தலைக்கு மேல ஒரு அசுத்த ஆவி இந்த ஊரை கட்டி வச்சிருக்கு. நீ உபாசம் பண்ணி விட்டாம ஜெபம் பண்ணு, நான் கண்டிப்பா உனக்கு இரக்கம் செய்வேன். சொல்லுங்க, நான் கண்டிப்பா உனக்கு 20 நாள் 25 நாள் 40 நாள் 60 நாள் 80 நாள் ஜெபிச்ச உடனே திடீரென்று ஒரு பெண் ஆவி நேச்சரா, தரிசனத்தில் இல்லையாங்க, நேச்சரா அவருடைய அறைக்கு வந்துட்டான். அல்லேலூயா. இது முழுக்க முழுக்க ஏன் கண்ட்ரோல் தான். நீ இந்த ஊரை விட்டு ஓடிரு, இந்த ஊரை விட்டு ஆவில நிரம்பி, என்ன அனுப்புனது ஆண்டவர், என்ன அனுப்புனது ஆண்டவர் கொடுத்த தரிசனம். இயேசுவின் நாமத்துல சொன்னார் பாருங்க, அந்த ஆவி பரலோகத்திலிருந்து வெட்டப்பட்டுச்சான். அந்த ஆவி ஆண்டவர் வெட்டின உடனே படபடையா ஊர் ஊரா லாரி லாரியா சபைக்குள்ள ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்ததான். நமக்கு ஆண்டவர் வாசப்படியில வச்சிருக்காருங்க ஆசீர்வாதத்தை. நீங்கள் நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணினா போதும். சொல்லுங்க, நீங்களும் நானும் கொஞ்சம் கடினமா முயற்சி எடுத்தா போதும், நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம். இல்லையா? நம்மளை ஆசீர்வதிக்காம யாரங்க ஆசீர்வதிக்க போறாரு? தண்ணி கொடுத்தா மறக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர், நானும் நீங்களும் இப்படி வந்து போறோமே, ஆண்டவரை நம்பி இருக்கமே, நம்மளை ஆண்டவர் அப்படி ரோட்ல விட்டு வராங்க. கண்களை மூடி சின்ன ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்கட்டும், அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லைங்க. உங்க நோய் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் என்ன ஆராதிக்கிற இயேசு அதை விட பெரியவர். இல்லையா? ஆமா, பிரச்சனை உங்களுக்கு ஆமப்படுத்த இப்படி இருக்கு, அதெல்லாம் விட இயேசு பெரியவர். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசு பெரியவர். சொல்லுங்க, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, ஒடுமே ஓரா பலரா ஓரா சடரா ஓரா பல தரபலா. கரங்களை தட்டி, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, கொடுமே எல்லாம் உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பழக்கடை வச்சிருந்தேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும். 25 வருஷமா ஒருத்தர் பழக்கடை வச்சிருந்தார் ஒரு ஏரியால. நல்ல முறையில் ஒடிச்ச ஒரு பெரிய ஆள் கூட. அப்போ நான் அந்த அவர் கடைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளு வண்டியில ஆரஞ்சு ஜூஸ் மிஷின் கையில் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அதை போட்டு விற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் திடீர்னு வந்தார். வந்து நீங்கள் கடை போடக்கூடாது அப்படின்னார். நான் ஹோட்டலில் போட்டிருக்கேனே, எனக்கு என் பழப்புக்கு நான் போட்டிருக்கேன், உங்கள் பக்கத்தில் போல தள்ளி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. போடக்கூடாது சொன்னா கேளு அப்படின்னார்.
நான் ஒன்றும் கண்டுக்கல. 2வது அவர் வந்தார். அந்த ஏரியாவில் விசாரிச்சுக்கோ, நிறைய பழக்கடை வச்சவனே நான் காலு கையெல்லாம் முடக்கி அனுப்பி விட்டேன், சொன்னா கேளு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வேகம் கிளம்பிட்டு. இல்லையா, நீ காலு கையை தான் முடக்குவ, நான் நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ண நீ செத்துருவ பார்த்துக்கோ அப்படின்னு. என்ன தைரியத்தில் பேசுறதுன்னு தெரியல எனக்கு. இல்லையா, இப்படி காலு கையை முடக்கும். எனக்கு பயங்கர வேகம் கிளம்பிட்டு நான் வீட்டில் போய் நேரு முழங்கால போட்டு கையை தூக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 5 நாள் 10 நாள் இறக்கவே மாட்டேன் கையை. எனக்கு ஒரு சிபிஎம் பாஸ்ட் சொல்லி கொடுத்தது. இல்லையா, ஆமாம், போட்டு மாற்றி 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 ஜெபிக்க ஆரம்பித்தேன். எண்ணி 3 மாதங்க, 90 நாள், 25 வருஷமா கடை வச்சு பல பேரை கெடுத்த நபர் என்ன ஏதுன்னே தெரியாம கடையை பூட்டி விட்டு இந்த ஊர்லயே இல்லை. எங்கிட்டு போனார், என்ன செஞ்சார், ஒண்ணுமே. அதை பெருமையா சொல்லல. இல்லையா, சொல்லுங்க, நம்ம முன்னாடி பிசாச ஆண்டவர் ஜெயிக்க விட மாட்டார். சொல்லுங்க, பிசாச சொல்லுங்க ஜெயிக்க விட மாட்டார். ஒரு மாதிரி தெரியும், ஜெயிச்சது மாதிரி தெரியும். நீங்களும் நானும் நிக்க வேண்டிய விதமா நின்னோம்னா, அல்லேலூயா, சொல்லுங்க, அமலேக்கியம் தானே ஜெயிச்சுட்டே வர்றாங்க. இப்பதான் மோசே முடிவெடுக்கிறான், டேய் நம்ம செத்தாலும் சரி என் கையை 2 பேரும் சேர்ந்து தூக்கி பிடிங்கடா அப்படின்ட்டான். சொல்லுங்க, என் கைய. சொல்லுங்க, நான் இப்ப கேள்வி கேட்க, நம்ம என்ன செஞ்சோம் இதுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, போட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, போட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த அக்கா மாறாது ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் நான் ஒரு நேரம் சாப்பிடலன்னு சொல்றேங்க, கை தூக்குங்க பார்ப்போம். போய் சொல்லாதீங்க, ஏதாவது நடந்துடும். போட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொழில் விருத மற்றவனுக்கு தொழில் இல்லாம போகுங்க, நமக்கு ஏதாவது ஆண்டவர் ஒரு அற்புதம் தொழில வர வைப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க, ஏதாவது நடந்துற வரைக்கும் நான் இப்படி செஞ்சேன் பிரதர். பைபிள் அப்படி போட்டிருக்குங்க. யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்பி மோசே எல்லாரும் படுத்து தூங்கல. நீ நல்ல செய்தியை கொண்டு வர்ற வரைக்கும் இந்த கை கீழே இறங்காதுடா. சொல்லுங்க, நீ நல்ல செய்தி கொண்டு வர்ற வரைக்கும் இந்த கை இறங்காதுடா. இப்பதான் யாக்கோபு முடிவெடுக்கான், நீர் என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும் இஞ்சி கூட உங்க காலை விட மாட்டேன். சொல்லுங்க, இஞ்சி கூட. இப்படி பிடிச்சு பாருங்களேன்னு சொல்றேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். போ போ போ, மரணமே அன்றி. பேச்சுக்கே இடம் கிடையாது. சொல்லுங்க, பேச்சுக்கே. நம்ம ஆண்டவரை பிடிக்கிறோங்க, நமக்கு ஒரு உறுதியான மனநிலை இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரை நம்புறோம், வாய் தரங்க, ஆண்டவரை நம்புறோம், பிடிக்கிறோம், ஆனா நமக்கு ஒரு உறுதியான மனநிலை இல்லை. எங்க பரிசுத்தவான கொல்ற வரைக்கும் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை, சபதம் போட்டாங்களாம். ஒரு பவுல கொல்ற வரைக்கும் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும். அப்ப அவனே சபதம் போட்டிருக்கும் போது எங்க ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம ஏங்க சிலதை பண்ண முடியல? நீங்க முழங்கால முடக்கி பாருங்க, நீங்க கையை தூக்கி பாருங்க. நான் இப்படி இந்த டைம் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, இந்த டைம் என் கை உங்களுக்கு முன்னாடி விரிச்சிருக்கும் ஆண்டவரே, இதை செய்யற வரைக்கும் ருசிகரமான போஜனத்தை என் வாய் தொடாத ஆண்டவரே. ஆண்டவர் உங்க எல்லைகள்ல இறங்கி வர்றாரா வரலையா மட்டும் பாருங்க. ரெண்டாவது நம்ம சாபங்கள் மாறினால் ஒழிய ஆண்டவரை நம்ம போக விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சில முற்பிதாக்களுடைய காரியங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ரூத் ஏன் தெரியுமா ஆண்டவரை விடல? ரூத்துடைய அம்மா வாழ்க்கையும் இதேதான்.
ரூத்துடைய பாட்டி வாழ்க்கையும் இதேதான். ஏன்னா ஆண்டவர் ஒரு சாபத்தை கூறுகிறார். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் மோசேக்கு வழி மறைச்சதுனால அவங்க தலைமுறைகளை என்னன்னைக்கும் ஒரு சாபம் என்ன செய்யும் இருக்கும்னு சொல்லி. அப்ப இந்த ரூத் ஒரு சாபம் பிடிச்ச பெண்மணி. ஆனா நகோமி கூட ஜாயிண்ட் ஆன உடனே தான் வாழ்க்கையில ஒரு சாபம் நடந்துச்சு. கணவர் இளம் வயதிலேயே இறந்துட்டார். ஆனா இந்த அம்மா பாருங்க, அதை கண்டுக்கிறாம விட்டுறல. என்னோட இந்த சாபம் முடிவடையணும். சொல்லுங்க என்னோட, சொல்லுங்க என்னோட. இனி என் வம்சத்துல என் எல்லைகள்ல இந்த சாபம் தொடர நான் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பெத்லகேம் அகப்பட்டுட்டு. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எவ்வளவு சாபம் இருக்கலாம், இருந்திருக்கலாம். நான் என்னைக்கு நீங்க இதுக்குள்ள வந்தீங்களோ, என்னைக்கு சபைக்குள்ள வந்தீங்களோ அதுதான் பெத்லகேம். சொல்லுங்க அதுதான், சொல்லுங்க அதுதான் பெத்லகேம். என்ன பெரிய சாபமா இருந்தாலும் பெத்லகேம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டல. இங்க வந்த ஒருவரும் சாபம் அவங்கள தொடர்வதற்காக விட மாட்டாரு. சொல்லுங்க இது அப்பத்தின் வீடு. சொல்லுங்க பெத்லகேம் என்றால் அப்பம். இங்க உயிருள்ள வார்த்தை இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. அதிகாலையில் எனக்கு பேசினார் ஆண்டவர். யார் யாருக்கெல்லாம் பெத்லகேம் தெரியுதோ, பெத்லகேமுக்குள்ள கால் எடுத்து வைக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில சாபம் தொடராதருள் நான் அங்க முடிச்சிருவேன். இந்த கல்லின் மேல், சொல்லுங்க இந்த கல்லின் மேல். இது ஒரு பெத்லகேம் உங்களுக்கு, இது ஒரு பெத்லகேம் எனக்கு. இங்க கால் வச்சிட்டாலே நம்ம சாபம் நம்மளோட முடியும்னு அர்த்தம். தொடராது. சொல்லுங்க நம்மளுக்கு பின்னாடி தொடராது. சொல்லுங்க எங்க அம்மாக்கு இருந்துச்சு, எங்க பாட்டிக்கு இருந்துச்சு, எங்க முப்பாட்டனுக்கு இருந்துச்சு, எவனுக்கும் இருக்கட்டும். இப்ப நான் ஏசப்பா பிள்ளை. சொல்லுங்க நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகளாக மகனாக தெரிந்து கொண்டார். நாங்கள் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. என்னைக்கு சபைக்குள்ள கால் எடுத்து வச்சோமோ, என்னைக்கு கையில பைபிள் எடுத்தோமோ, எனக்கு உங்களுக்கும் பெத்லகேமுக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். சொல்லுங்க. ஆனா பெத்லகேமுக்குள்ள வந்த ரூத் இன்னொரு இடத்துக்கு போறா, வயல்வெளிக்கு. சொல்லுங்க சொல்லுங்க பெத்லகேமுக்குள்ள வந்த நம்ம வயல்வெளியை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க கண்டுபிடிக்கணும். எப்படியாவது நீங்க வயல்வெளிக்குள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணு அகப்படும். போவாஸ். சொல்லுங்க வயல்வெளிக்கு நீங்க தான் வரணும். சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும். மாமி கிட்ட போய் கேட்கா, ஏதாவது புறக்கிட்டு வரட்டுமா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. இந்த கோடீஸ்வரர்கள், நல்லா வசதியானவங்க, அவங்க இந்த சர்ச்சைக்கு இப்படிலாம் வருவாங்க. ஆனால் அப்படி வந்துட்டு அவங்க மாட்டு தோத்துறோம் அலையிலையா அப்படின்ட்டே போயிடுவாங்க. ஆனால் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிலவங்க வருவாங்க. ஆனால் அவங்க திடீர்னு பாருங்க, ஊழியக்காரங்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது செய்யட்டுமா அப்படிம்பாங்க. இதுதான் வயல்வெளியின் அனுபவம். அப்போ எங்களை பார்த்து இப்படி சொல்றியோ அப்படின்னு சொல்றாரு. உங்களை தான் சொல்றேன். சொல்லுங்க பெத்லகேமுக்கு வந்த நம்ம அவ தான் கேட்கா, மாமி எங்கிட்டாவது போட்டுமா மாமி, ஏதாவது புறக்கிட்டு வரட்டுமா மாமி? சொல்லுங்க வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. பாத்தீங்களா? நம்ம தான் வயல்வெளிக்கு போனோம். வயல்வெளி இருக்கும். சொல்லுங்க வயல்வெளி. நம்ம உறவின் முறையில ஒரு வயல்வெளி இருக்கும், நமக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கும். நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா வயல்வெளிக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். வயல்வெளிக்கு போயிட்டு வந்தவ திடீர்னு அறுப்பு காலம் முடிகிறது என்று சத்தம் வருது. சொல்லுங்க அறுப்பு காலம். சொல்லுங்க அறுப்பு காலம்
அப்ப நம்ம காதுகள் சிலதை கேட்க வைப்பார் ஆண்டவர். முடிகிறது முடிகிறது முடிகிறதுன்னு சவுண்டு வந்தாலே எனக்கு உங்களுக்கு விடுகிறதுன்னு ஒரு சத்தமும் வந்துடும். சொல்லுங்க, முடிகிறதுன்னு சவுண்டு வந்தா வாய் தன்னு சொல்லுங்க. முடிகிறதுன்னு சவுண்டு வந்தா ஆம்பளி பயிர் முடிகிறது, விடுகிறது மிக்சர் வர்றதுக்குன்னு சொல்லி சவுண்டு வந்துடும். 2000 ரூபாய் காணிக்க கொடுக்கிறவர் முடிகிறதுன்னு சவுண்டு வந்துச்சுன்னு வைங்க, ஏசப்பா 4000 ரூபாய் கொடுக்கிறது விடுகிறதுன்னு சவுண்டு போட்டுருவார். கண்களை மூடி சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். நம்மளுக்கு முடிகிறதுன்னு சவுண்டு வந்தாலே விடுகிறது ரெடி ஆனா தான் ஆண்டவர் சிலதை முடிக்க வைப்பார். கண்களை மூடி சொல்லுங்க, கர்த்தாவே நிர்மாட்சிமை நிறைத்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கருத்தில் இருக்கிறதே, ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கருத்தில் இருக்கிறதே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாகுமே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. வெக்லியா ஒரு சாட்சி சொன்னாருங்க, என்ன ரொம்ப தொட்டுட்டு. இந்த பென்ஸ் அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, கோயம்புத்தூர். ஆமா, அந்த அந்த மகளுடைய பிறந்த நாள் வந்துச்சான். அப்போ அந்த தங்கச்சி சொன்னாங்களாம், அப்பா ஒரு நாளைக்கு பிறந்த நாளைக்கு காப்பி வாங்கி தருவியாப்பா அப்படின்னாங்களாம். என்னது காப்பி? ஊழியத்துக்கு வந்து 23 வருடம் பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்க. பிறந்த நாளைக்கு ஒரு காப்பி வாங்கி தருவேன். அந்த சத்தத்தை கேட்க முடியாம விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு காட்டுக்குள்ள போயிட்டாராம். காலையில எந்திரிச்சா பிள்ளை காப்பி கேட்குமே அப்படின்ட்டு காசு கிடையாது, காட்டுக்குள்ள போயிட்டு சாயந்தரம் வந்தாராம். ஒரு வட்டி கடைக்காரன் வந்து முழு குடும்பத்தையும் வச்சு கெட்ட கெட்ட வார்த்தையாங்க. அப்படியே மனம் தளர்ந்து அப்படின்றாரு, போயிருவோமா ஏதாவது செஞ்சிருவோமா அப்படின்றாராம். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசி வார்த்தை அதான். ஒரு நம்பிக்கையெல்லாம் இழந்து ஒரு காப்பியும் காலையில வாங்கி கொடுக்க முடியல, இப்படியும் சவுண்டு கேட்குன்னு சொல்லி அந்த தரிசனம் வாக்குத்தத்தெல்லாம் முடிஞ்சிட்டு போல நினைச்சாரு பாருங்க. மறுநாள் ஒரு விடியல் தொடங்குச்சோம். சொல்லுங்க, ஏன் காது? சத்தமா சொல்லுங்க, ஏன் காது? உங்க காது எப்பெல்லாம் அறுப்பு காலம் முடியுதுன்னு சவுண்டு கேட்குதோ அப்பெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு விடியல் துவங்குதுங்கிற அர்த்தம் தான் அது. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் சொல்லுங்க, முடிவு காலம் இப்பதான் ஒண்ணு தொடங்குது. போடா 2வது ஆழத்துக்கு நினைச்சிருப்பானா? பிசாசும் ஊர் மக்களும் மார்த்தாள் மரியாதை பார்த்து சொல்லியிருப்பாங்க, முடிஞ்சது இல்ல, வசனம் கேட்க போனேன், செவன் போனேன் பத்தியா, அவன் தம்பி இறந்ததுக்கு கூட ஏசப்பா வரல. அல்லேலூயா. முடிவு காலம்னு சொல்லி சவுண்டை கேட்டு மார்த்தாள் மரியாள் உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வைக்கலங்க. 2வது இயேசு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க. புது துவக்கம் அவங்களுக்கு ஒன்று ஆரம்பித்தது. உலக பார்வையில எப்பெல்லாம் நமக்கு பிசாசு முடிஞ்சிட்டுன்னு நாள் குறிக்கானோ அப்பெல்லாம் பரலோக பார்வையில உனக்கு இப்பதான்டா புதுசா ஒண்ணு நான் செய்ய போறேன்னு ஆண்டவர் இறங்கி வருவார். பார்த்தீங்களா?
பாதத்துல போய் விழுந்த உடனே, காலடிய பிடிச்ச உடனே, ரூத்தை எல்லாரும் தப்பா போதிப்பாங்கங்க. போய் போஸ்டம் படுக்கல, அவ காலடியில் போய் விழுந்தாள். சொல்லுங்க, காலடியில் போய் எந்திரிச்சு சொல்றான், மகளே விடியட்டும் பொறு. நம்ம சாபம் நம்ம பிள்ளைகளை தலைமுறைகளை தொடுவதற்கு நம்ம விட்டுறக்கூடாது. சொல்லுங்க, நம்ம சாபம் நம்ம பிள்ளை இப்படி இப்படி பெருமைக்கு பேசக்கூடாது. ஆமா பிரதர், இது எங்க பாட்டிக்கும் இருந்துச்சு, இது எங்க அம்மாக்கு பாட்டிக்கு இருந்தா அம்மாவுக்கு இருந்தா நம்ம பிள்ளைக்கு இருக்கணும்னு தலையெழுத்தாங்க எழுதி வச்சிருக்கு. இல்லையா? நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடரும். மூன்றாவது, நானும் நீங்களும் ஆண்டவரை விடக்கூடாது. எதுக்கு தெரியுமா? ஏதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரை ஆண்டவரை நம்ம விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வரம், ஒரு வல்லமையாவது நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். வந்துட்டே போயிடக்கூடாது. எலிசா பெரிய பணக்காரங்க. எலியாவை பார்த்த உடனே அவனுக்குள்ள என்ன ஃபீல் வருதுன்னு பாருங்க. இப்போ எலியாட்ட போய் வேற மாதிரி ஜெபிச்சிருக்கலாம். எலியா, நான் ஒரு கப்பல் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீர் வந்து ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு என்ன தென்படுது, இவனிடத்துல உள்ள வரம் ரெட்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சா நம்ம நிறைய பேரை சுகமாக்கிடலாம். சொல்லுங்க, நிறைய பேரை. நம்ம கண்ணு சிலதை பார்க்குனாலே அதை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தரப்போறாருன்னு தான் அர்த்தம். புரிஞ்சுட்டா புரியலையாங்க? இப்போ நானேசனை வந்து இங்க வந்து பிரசங்கம் பண்றாங்கன்னு வைங்களேன், நானேசன்ட்ட உள்ள அந்த ஆவி வரங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இல்லையா? நமக்கு தரணும்னு நினைக்க போய் தான் நம்ம எல்லைகளுக்குள்ள அவரை கொண்டே வருவார். புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி அலையிலையா சொல்லுங்க. சும்மாலாம் ஆண்டவர் ஒரு ஆளை இணைக்கவே மாட்டாருங்க. நமக்கு நிறைய பேரை பிடிக்கும். சொல்லுங்க, நமக்கு நிறைய பேரை பிடிக்கும். அவங்கெல்லாம் இங்க வருவாங்களா? நல்லா ஜெபிக்கிற ஆள் உங்களுக்கு ஒருத்தங்க தென்படுறாங்கனாலே அந்த ஜெப ஆவி உங்களுக்கு கையளிக்க போட போகுதுன்னு அர்த்தம். நல்லா ஊழியம் பண்றவங்க உங்களோட இணைகிறாங்கனாலே அந்த ஊழியம் பண்ற ஆவி உங்களுக்கு ஆண்டவர் தரப்போறாருன்னு அர்த்தம். நமக்கு இது தெரியாது. இல்லையா? எலியாக்கு எண்ணம் பாருங்க, உம்மிடத்தில் உள்ள வரம் ரெட்டிப்பா எனக்கு கிடைச்சால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். பெத்தேல் வா, கில்கால் வா, யோர்தான், எங்க சுடுகாட்டு கூட வர்றேன். சொல்லுங்க, நம்ம இப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? ஊழியக்காரங்க வரும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றோம். நல்லா தீர்க்க தரிசனம் சொன்னார், நல்ல அபிஷேகமா இருந்து சொன்னார்ல, நம்ம என்னைக்கா இப்படி நினைச்சிருக்கோமா? ஏசப்பா, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு இது வேணும் ஆண்டவரே, நாங்களும் இப்படி உங்க ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. கண்களை மூடுங்க. எலியாவின் தேவனே போயிறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இப்போ இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நம்ம கண்ணு ஒண்ணுக்கு தென்படுதுனாலே கர்த்தர் அதை நமக்கு தரப்போறாருன்னு அர்த்தம். சொல்லுங்க, ஆண்டவர், சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு தரப்போறாருன்னு அர்த்தம். அதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான், தீமோத்தே, நீ என் கூட வந்த பாத்தியா, நீ கூட வரும்போதே என் ஆவி உனக்குள்ள வந்துட்டு. சொல்லுங்க, கூட வரும்போதே, எனக்கு பணிவிட செய்யும் போதே என் ஆவி உனக்கு வந்துட்டு. ஆனா நீ ஒண்ணு இப்ப செய்யணும், இந்த ஆவிய
அனல் மூட்டி எரிய விடணும். சொல்லுங்க, இந்த ஆவிய எங்க அலெக்சண்ணனுக்கு என்ன அபிஷேகம், என்ன தரிசனம் இருக்கிறதோ அந்த ஆவி என்னையும் உங்களையும் தொற்றும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அக்கா சேலை கட்டிட்டு போறதே அந்த ஆவியே நம்மளை தொடுதில்ல. சொல்லுங்க, ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டா நல்லா இருக்க இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நம்மளது அந்த ஆவி தொடுதா தொடலையா? தொடாதா? அப்போ உலக ஆவியே நம்மளை தொடுறது உண்மைன்னா நம்ம ஒரு எல்லைகளுக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவி நம்மளை தொடுவது அதிக நிச்சயம் அல்லவா? டங்ஸ் பேசுற ஒருத்தர் உங்க கண்ணுக்கு அகப்பட்டுட்டாலே நீங்களும் நானும் டங்ஸ் பேச ஆரம்பிக்க போறோம்னு அர்த்தம். வாய்த்தன்னு சொல்லுங்க. ஊழியம் பண்ற ஒருத்தர் அகப்பட்டுட்டாலே நானும் நீங்களும் ஊழியம் பண்ண போறோம்னு அர்த்தம். நற்கிரியை செய்கிற ஒரு ஆள் உங்களுக்கு தென்பட்டுட்டாலே நானும் நீங்களும் நற்கிரி செய்ய போறோம்னு அர்த்தம். ஒரு மோசே மேல இருந்த ஆவியை தானே ஆண்டவர் 80 மேல வைக்கிறார். மோசே மேல இருந்ததை தானே யோசுவா மேல வைக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொண்டால் ஒழிய நம்ம அவரை விட்டுறக்கூடாது. நாலாவது, நானும் நீங்களும் அவரை விடக்கூடாது. எதுக்குன்னு தெரியுமா? நம்ம எல்லைகள்ல சில பிசாசின் கிரியைகள் இருக்கலாம். கானானிய ஸ்திரீ எல்லைகள்ல சில பிசாசின் கிரியை இருக்கு. அது அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, அது அவ குடும்பத்தை, அவ மனசை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. முடிவு எடுத்துட்டா, நேர ஆண்டவர்கிட்ட வர்றா. ஆண்டவர் நாயிங்காரு, எச்சிங்காரு, என்னென்னமோ சொல்றா. அவ இஞ்சி கூட அந்த இடத்த விட்டு போக மாட்டேக்கான். நான் நாயா இருக்கட்டும் பேயா இருக்கட்டும், அல்லேலூயா, எச்சியவாது போடும், அதை சாப்பிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவேன். அல்லேலூயா. நம்மளெல்லாம் இப்படி சொன்னா கேஸ் கொடுத்துருவோம் சுப்ரீம் கோர்ட்ல போய். சர்ச்சைக்கு வர விசுவாசிங்க என்னென்னலாம் சொல்றாங்க தெரியுமாங்க? இது வரைக்கும் வந்தார் பிரதர், என் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கல, அதனால நாங்க வேற சர்ச்சைக்கு போனோம். போ, எங்கேயும் போ. அல்லேலூயா. நீ போய்கிட்டே இரு. அப்படி இவ்வளவு ஆண்டவரே அவமதிக்காருங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, அப்ப அவட்ட என்ன சொல்ல வராலும், நீ என் பிள்ளை இல்லை அப்படிங்க. ரெண்டாவது வார்த்தை வருது, நாய். பாருங்க, ஆனா அவ கொஞ்சம் கூட போனாலான்னு பாருங்களேன். ஆண்டவரே, நீங்க இமை பொழுது கோபப்பட்டாலும் நீங்க 1000 வருஷத்துக்கு இறக்கம் ஆண்டவர் எனக்கு தெரியும். ஆண்டவரே சொல்லுங்க, இமை பொழுது எங்களை கடிந்து கொண்டாலும், எங்களை சிச்சித்தாலும், கோபப்பட்டாலும் நீங்க 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறவர்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே, கொடுமையோடவே வாழலைங்க. பிசாசு கொடுமைப்படுத்துறாங்க, வாழல. ஆண்டவர் மனம் இறங்கினார். சொல்லுங்க, ஆண்டவர் மனம் இறங்கினார். விடக்கூடாது. அஞ்சாவது, நம்ம விடக்கூடாது. எதுக்குன்னு சொல்லி தெரியுமா? நம்முடைய காரியங்கள்ல நியாயம் கிடைக்கிற வரைக்கும். ஆண்டவர் லூக்கா 18 சொல்றார், ஒரு அம்மா இரவும் பகலும் தட்டிக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு கொடுமைக்காரன், ஒரு அநியாயக்காரன். இந்த அம்மா விடாம தட்டுனதுனால அந்த அநீதிக்காரன், கொடுமைக்காரன் எந்திரிச்சு வந்து நியாயம் செய்வது உண்மையானால், இவ்வளவு பெரிய தேவனாகிய நான் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் இரக்கம் செய்யாமல் இருப்பேனோ? நீங்க தப்பு செஞ்சிருந்தாலும், நீங்க குற்றவாளியா இருந்தாலும், கதவை தட்டிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. எஜமானன் சத்தத்தை கேட்டு வந்து திறக்கிற வரைக்கும் தட்டுனீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்க வீட்டுக்குள்ள வருவார். சொல்லுங்க, கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள வருவார்.
இதெல்லாம் செய்யறதே இல்லைங்க. தட்டுறோம், ஒரு காரியத்தை பண்றோம், திறக்கல வரலன்னு என்ன முடிவு எடுத்துறோம் அப்படின்னா, ஆமா தேவ சித்தம் எது அது நடக்கட்டும் பிரதர். என்னது தேவ சித்தம்? தேவ சித்தம் நம்ம ரோட்ல அலைகிறாத தேவ சித்தங்க, பிச்சை எடுத்துட்டு அலைகிறாத தேவ சித்தம். சொல்லுங்க வாய் திறந்து, தேவ சித்தம் என்னமா நடக்கட்டும் பிரதர். பச்சையான ஒளிவ மர கன்றுனா பாடி பாடி கொண்டாடுவே. கோல்கெட்டு ஓனர் தெரியுமாங்க? நீங்களும் நானும் பிரஷ் பண்றமே, அவர் எவ்வளவு கீழ்த்தரத்தில் இருந்தாரு தெரியுமாங்க? நீங்கள் நானும் ஷூ போடுறமே, இதை கண்டுபிடிச்சு தயாரிச்சவர் யாரும் தெரியுமாங்க? அமெரிக்கா தேசத்துல ரோட்ல உட்கார்ந்து தச்சிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தன் வந்தானா, வந்து இதுக்கு பாலிஷ் போடு அப்படின்னானோ, ஐயா கொஞ்சம் பொறுங்க போட்டு தரேன் அப்படின்னானோ. ஒரு வார்த்தை சொன்னாராம், நீ பாலிஷ், நீ செருப்பு தயாரிக்கிறவன், நீ ஏன்ட்ட வந்து கொஞ்சம் பொறுன்னு சொல்றியா அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்னாரா, நான் செருப்பு தயாரிக்கிறவன் இல்லையா, செருப்பு தைக்கிறவன் தான் ஏன் சொன்னாராம். இல்லையா? நீங்கள் நானும் ஷூ இப்படி போட்டு போட்டு போறோம் பாருங்க, இதை கண்டுபிடிச்சவன் பேட்டாக்காரன் கிடையாது, ஒரு ஆண்டுடைய பிள்ளை. எதையும் எனக்காக உங்களுக்காக ஆண்டவரால் செய்ய முடியும். சொல்லுங்க, எதையும் சொல்லுங்க. ஆமா, 10 லட்ச ரூபா கடன்ல இருக்கேன், 50 லட்ச ரூபா கடன்ல இருக்கேன், வயிறு வலியில் இருக்கேன், நெஞ்சு வலியில் இருக்கேன், குடும்ப பிரச்சனை இருக்கேன்னு நினைக்கிறாதீங்க. 100 போட் ஓனரை உங்களை ஆண்டவர் மாற்ற முடியும். 1000 பேருக்கு வேலை கொடுக்குற நபரை அவங்கள மாற்ற முடியும். உங்க கையில தான் இருக்கு. எல்லாம் நேர் முழங்கால் போடுங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியும்னா, நான் மதுரையில ஒரு நண்பரை சந்திச்சேன் போன மாசம். அவர் சொன்ன சாட்சி என்ன ரொம்ப குத்திட்டுங்க. கேபிள் டிவி வயர் இந்த கூட கொண்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த வேலை பார்த்தாராம். 8000 ரூபாய் மாதம் சம்பளமா, டீ குடிக்க வழி இருக்காதான். அப்ப ஆண்டவர்ட்ட ஒண்ணு கேட்டாராம், எனக்கு டீ குடிக்க வழி இல்லை, ஆனா என்ன நீங்க ஆசீர்வதிக்க முடியும் நான் நம்புறேன். நான் அநேகருக்கு உதவி செய்யணும், அநேக ஊழியருக்கு உதவி செய்யணும், அநேக சபைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அதையே வச்சு வச்சு போக ஆரம்பித்தாராம். உபவாசம் பண்ண ஆரம்பித்தாராம். இப்போ 20 லாரிக்கு அவர் ஓனரா இருக்கிறார். எனக்கு குத்திட்டு அப்படி ரோட்ல வடக்கடை போட்டு வண்டி கடை போட்டு தள்ளின ஒரு நபர் இன்னைக்கு மதுரையில 13 கடை ஹோட்டல் வச்சிருக்கிறார். ஏங்க ஆண்டவருக்கு இதெல்லாம் பெருசாங்க? நம்மளுக்கு வேகம் வரணுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் பெத்லகேமுக்குள்ள வந்துட்டேன். சொல்லுங்க, பெத்லகேமுக்குள்ள என் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. கண்டிப்பா எனக்கு விடியும். சொல்லுங்க, கண்டிப்பா எனக்கு ஒரு போவாஸ் தென்படுவான். சொல்லுங்க, கண்டிப்பா என் தலைமுறையே இனி ஆசீர்வதிக்கப்படும். 1000 தலைமுறைக்கும் என் பேர் சொல்லப்படும். அவன் நினைச்சிருப்பாளா, ரூத்து வம்சத்துல தான் ஓபேத் வருவான்னு சொல்லி? ஓபேத் வம்சத்துல தான் ஈசாய் வருவான், ஈசாய் வம்சத்துல தான் தாவீது வருவான், தாவீது வம்சத்துல தான் உலக ரட்சகர் புறப்பட்டு வருவான்னு சொல்லி ரூத்து நினைச்சிருப்பாளா? என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், கண்களை மூடுங்க, அசதி பண்ணாதீங்க, மூடி வாய் தரங்க, எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உம்மால் கூடும்
போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால். எந்திரிச்சு போகாதீங்க, திரும்ப சொல்லுங்க. உம்மால் கூடும். உன் முடிவு ஆண்டவருடைய தொடக்கம் சகோதரியே. எல்லாம் வித்துட்டு வெளியூர் போயிடலாம் நினைக்கியோ, இந்த தெருவிலேயே இருக்க வேண்டாம், அசிங்கப்பட்டுட்டோம் சொந்த பந்த மத்தியில நினைக்கியோ, அங்கேயே உன் தலையை ஆண்டவர் தூக்குவார். பக்கத்து இடத்தையும் நீ வாங்குவ. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்போரமான கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். கலங்காதே மகளே, கலங்காதே கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விடுகிறது இல்லை. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காய், சாபங்களை மாற்ற போறதுக்காய், கிருப வரங்களை கொடுக்க போறதுக்காய், ஆண்டவரே கொடிய வேதனையிலிருந்து விடுவிக்க போறதுக்காய், எங்களுக்கு நியாயம் கிடைக்க போறதுக்காய், எங்க கொம்பு உயர போறதுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற 17ஆம் தேதி நடக்கிற ஆண்டவரே வாலிபர் எழுப்புதல் முகாம் ஆசீர்வதிங்க. நிறைய இந்து பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. அப்படி அபிஷேகம் அந்த மண்டபத்துக்குள்ள வரட்டும். ஊழியருடைய வாயில கிருப வரட்டும். ஆண்டவரே தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். எங்க தம்பிமார் மத்தியில தீர்க்க தரிசன ஆவி வரட்டும். எல்லாவற்றையும் சமத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒருபோதும் மறவாதே.